வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். தாய் செய் நலம் என்பது பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ மாத்திரம் அல்ல, மனித குலத்திற்கே பொதுவான மதிப்புடையதாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். பெண்ணினத்தின் பெருமைதனை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பை எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்துச் சொல்ல. பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வணக்க சம்மதியார் மனம் உபார். பெண்ணினத்தின் விடுதலைக்கு இந்த தியாகம் பேருலக அமைதிக்கும் அவசியமாம் என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. இன்னொரு 4 வரிகள்ல சொல்றாங்க. எல்லையற்ற பேராற்றலான இறையின் திருவுள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழுகின்ற மக்களுள் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள்ல பாதி ஆண்கள் பாதி பெண்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். இந்த பாதி ஆண்களை ஈண்டெடுத்து அவங்கள கொடுத்தது இந்த பூமிக்கு பெண்கள். இதை நாம மனதில் நிறுத்தி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழணுங்க. அதே போல குழந்தை பேரு என்ற அந்த ஒன்று பெண்களுக்கு இறைநிலை கொடுத்த அந்த ஒரு பொக்கிஷம். ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்துல உருவாகிறது. அந்த உருவாகிற அந்த காலத்துல அந்த தாய் மிகவும் சிறப்பாக அவங்க ஆரோக்கியத்தோட அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அந்த குழந்தை வளரக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அந்த குடும்பம், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு, அந்த குழந்தை முழு உரிமம் பெறுவதற்கு அந்த 10 மாத காலம் அந்த தாய் நல்ல மகிழ்ச்சிகரமாகவும், அதே போல அவங்க எப்பவுமே அந்த சத்தான ஒரு ஆகாரங்களையும் உண்டு அதன் மூலமாக அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அது நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளரும். அதே போல அந்த காலகட்டங்கள்ல குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த ஒரு 10 மாத காலங்களுக்கு எல்லோருமே அந்த குழந்தையினுடைய முன்னேற்றம், அது வளர்ச்சி, அதற்கான ஒரு வாழ்த்து காப்பு கொடுத்து கொண்டே இருக்கும்போது அந்த குழந்தை கருவிட திருவுடைய குழந்தைகளாக இந்த பூமியில பிறப்பாங்க. அதன் பிறகு அவங்க வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்லையும் அவங்களுக்கு தேவையான சத்தான ஆகாரங்களை, அதே போல அந்த அறிவாட்சி தர ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த விளக்கங்களை கொடுத்து அந்த குடும்பம் அவங்களுடைய சூழல்கள் எல்லாம் அமையும் போது அவங்க தன்னை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தெய்வீக நிலை கிடைக்கும். அதே போல பெண்மை என்பது விரும்புறது 3 தாங்க. கணவனிடமிருந்து ஒரு முளைப்பூ, பிறந்த வீட்டிலிருந்து கோடி, அதே போல மகனிடமிருந்து கங்குத்தி. பெண்மை இதைதான் பெரும்பகுதி விரும்புவாங்க. பெண்மையினுடைய சிறப்பு பற்றி சொல்லணும்னா, தாஜ்மஹால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த தாஜ்மஹால் உருவாக துளர்த்தி என்ற அந்த சிற்பியினுடைய மனைவிதான் காரணம். மன்னன் கூப்பிடுறா, இந்த மாதிரி தாஜ்மஹால் கட்டணும்னு சொல்றான் மும்தாஜுக்காக. அப்போ அந்த சிற்பி இல்லைங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மந்திரிமார்கள்லாம் சொல்றாங்க, இவரை தவிர வேற யாருமே இதை செய்ய முடியாதுன்னு. அப்போ மன்னர் ஆணை போடுறாங்க, நீங்க தான் இதை செய்யணும், இதை கட்டணும்னு சொல்லி. வீட்டுக்கு போறார் சோகமா. என்னன்னு கேட்கிறார் துளோத்தி, அவர் மனைவி. இது வேற சொல்றான், நாளைக்கு நீங்க கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. அந்த அம்மா காலையில இறந்து கிடக்குறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த வருத்தம் தாங்காம உருவானது தான் தாஜ்மஹால். நான் இதை அவங்க இறந்து கட்டணுங்கிறதுக்காக சொல்லலைங்க. அந்த அளவு பெண்மை சிறப்பு. நபிநாயகம் நீங்க வணங்குற 3 நபர் யார் என்று கேட்டா, முதல் நபர் என் தாய், 2ஆம் நபர் என் தாய், 3ஆம் நபர் என் தாய்மாங்க.
அதே போல 5 நபர் யாருன்னு கேட்டாலும் 4ஆம் நபர் என் தாய், 5ஆம் நபர் என் தாய் என்று சொல்லுவாங்க. நபி பெருமான் தாய்ப்பால் கடன் என்று சொல்லுவாங்க. ஒரு கிழமை பிறந்து அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் சிறப்பாக செய்தால் ஏதோ கொஞ்சம் தாய்ப்பால் கடன் தீரும் என்று சொல்லுவாங்க. அதே போல அந்த குழந்தை தாய்க்கு முன்பாக இருந்தால் என்ன செய்யறது, அந்த மகனோ மகளோ என்று கேட்டா, அந்த குழந்தை இறந்த சடலத்தை மார்போடு அணைத்து, இதுகாரும் நீ செய்த அந்த பணிவிடையால என் தாய்ப்பால் கடன் தீர்ந்தது என்று சொல்லணும் என்று சொல்லுவாங்க. அதே போல பெண்மையினுடைய தாய்சை நலம் என்பது ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.